நாங்கள் இப்போ ஹட்டனில் இருக்கோம். ஷீ இஸ் ஆல்ரெடி ஹியர். பத்மாவதி ஆக்சுவலாக பத்மாவதியை ஹட்டன் ஜங்ஷனுக்கே வர சொல்லிட்டேன். இன்னைக்கு நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க. சரி வாங்க, உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். மழையில் நனையாதீங்க. இங்கே ஒரு ஓட்டோ எடுத்துட்டு ஒரு கடைக்கு போயிருக்கு, அங்கே போயிட்டு வந்துடுவோம். ஐயா அரவிந்தாஸ்யான் வந்து இருங்க. ஐயா ரேடஸ் பிறகு சாப்பிட்டீங்களா? என்ன சைலண்டா இருக்கீங்க இன்னைக்கு? சைலண்டா இருக்கீங்க. எனக்கு சரியான டயர்டு. நீங்க உங்களை பார்த்துட்டு போறதுக்குன்னே வந்திருக்கேன். சரியா? ஆமா, நல்லா இருக்கு. எத்தனையோ பேர் வந்தாங்க, ரோட்ல கூட டிக்டாக்ல செய்யறதுக்கு வந்தாங்க. ஆனா நான் ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன், மிஸ் இந்த மிஸ் மாதிரி வராது நீங்க எந்த டிக்டாக்ல போட்டாலும் அப்படின்ட்டு. யூடியூப் சேனல்ல இருந்து வந்தாங்க மிஸ், ஏழவே இல்லாது இருந்தேனுங்க. ஏன்னா அந்த ஆரம்பத்துல வந்து என்னோட உயிரை காப்பதுல அந்த மிஸ் தான். வேற நீங்க அந்த நேரம் எங்களுக்கு உதவிக்கிட்டு வரலைங்களே மிஸ், அந்த உயிரை காப்பாற்ற அவங்க அந்த நேரம் வரலைங்க, நீங்க தான் அந்த நேரம் எனக்கு வந்து உதவி செஞ்சீங்க. அப்ப அதனால நான் உங்களை தான் சொல்ல இருக்கு, எனக்கு கடவுள் மாதிரி வந்து அந்த நேரம் உதவி செஞ்சீங்க. இன்னைக்கு நான் வந்து 5 பிள்ளைகளுக்கு தாயா இருக்கிறதுக்கு காரணம் வந்து நீங்க தான், வேற யாருமே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை மிஸ், என்னன்னு கேட்டா எனக்கு அக்கா தங்கச்சி யாருமே கூட பிறந்தவங்க இல்லை, அண்ணனுங்க மட்டும்தான் எனக்கு. தங்கச்சின்னு ஒன்று இருந்தாங்க, பிறக்கிற நேரமே இறந்துட்டாங்க அவங்க. எனக்கு என்ன, நான் உங்களை வந்து மிஸ்ன்னு நான் உங்களை கூப்பிடுறேன். ஆனால் நான் என்ன நினைச்சேன்னா நான் அக்காவை தேர்ந்தெடுத்து சரி அலாய். சரி, எனக்கு எப்பயுமே நீங்க எனக்கு அக்காவா இருப்பேன். சரி சரி, நான் எப்பயுமே இருப்பேன் தானே. எனக்கு ஏன் அல்றீங்க? ஏன்னா எனக்கு இப்படி ஒரு சொந்தம் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது. இன்னொரு நான் டிக்டாக் பாக்குறவங்க அவ்வளோ பேருக்கும் நான் சொல்றேன், அனைவருக்கும் வணக்கம். ஏன்னு கேட்டா எங்க அக்கா மாதிரி யாருமே வர மாட்டாங்க. சரி சரி சரி, என்னன்னு கேட்டா அப்படி அதோட நம்பி இருந்தீங்கன்னு சொன்னா அதோட உயிரை கூட உங்களுக்காக கொடுக்கும். ஏன்னா என் உயிரை காப்பாச்சு இன்னுமே எனக்காக ரிஸ்க் எடுத்து அலையுது. சரி சரி, நான் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் ரோட்ல தான் நான் பிசினஸ் செய்யறேன். இப்ப நீங்க வந்து என்ன நல்லா வைக்கணும்னு ஆசைப்படுது நொடிஞ்சு. ஆனா இதுகிட்ட யாருமே உண்மையாவே நடந்துக்கீங்க. சரி, அது பரவாயில்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாதீங்க. என்ன தெரியுமா, இப்ப நான் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்தேன். இப்படி அழுதுட்டு இருந்தா அப்புறம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இறங்கி ஓடிடுவேன். சரியா? இப்ப நான் உங்களோட ஹாப்பியா வரணுமா இல்லையா? சரி, அழாதீங்க. இப்ப ஓகேயா? ஹாப்பியா இருக்கணும் எப்பயுமே. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே நம்மளும் ஏதோ முடிஞ்ச அளத்துல ஏதோ பண்றதுக்கு ட்ரை பண்றோம். கரெக்டா? இன்னைக்கு ஒரு கடைக்கு தான் போறேன். பிள்ளைகள் எல்லாம் எங்க இருக்காங்களா? மூத்த பிள்ளை பையன் தான் ஆன்சர் பண்ணாரு போல. அவர் கொழும்புலையா வேலை செய்யறாரு? ரைட், ஓகே. இன்னும் வீடு கொடுக்கல. அதானே, அந்த இதைத்தான் ஏதாவது செய்யணும் பாப்போம். மழைய ஆரம்பிச்சுட்டு. ஐயா கீதாயி தேசியா கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? ஓகே, நானே அதீங்க கூடயே கொஞ்சம் தாரீங்களாப்பா? ரைட், நீங்க வாங்க கூடையில, நான் டக்குன்னு ஓடுறேன். இல்ல மடிங்க, இல்ல நீங்க நானே அதீங்க. நான் எடுத்து பிடிச்சிக்கிட்டா? ஓகே, கொஞ்சம் இருங்க. ரைட், ஓகே. வாங்க. ரைட், இன்னும் வேலை இருக்கு, என் பின்னாடியே வாங்க. சரி, முன்னாலேயே போங்க. அண்ணா உங்களுக்கு கால் பண்ணி பேசினேன் காலில். பாஸ் இருக்காங்களா? இவங்களுக்கு தெரியாது ஏன் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன்னா. ஐயோ, இவங்க அழுது என்ன அப்செட் ஆக்கிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு ஏன் போகிறோன்னு தெரியல. பத்மாவதி இருங்க, இருங்க நான் பேசிடுறேன். அங்கிள் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? எனக்கு அந்த நான் உங்களுக்கு கால் பண்ணனல்ல, உங்ககிட்டயா பேசினேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முதல். மெஷின் வேணும்னு சொல்லி, ஜூக்கி மெஷின் வேணும்னு சொல்லி. மகன் இருக்காரா? ரைட், எனக்கு அந்த மெஷினை காட்டுங்க ஒருக்கா. வாங்க, நீங்க மெஷின் கேட்டீங்கல்ல, உங்களுக்கு தான் வாங்க வந்திருக்கோம் இன்னைக்கு.
வாங்க. இதான் நாங்கள் பார்த்தது கேட்டது ஜூக்கி தான். பாருங்க உங்களுக்கு தான். என்ன சரி சரி உங்களுக்கு தான். பாருங்க என்ன கலரில் வேணும். ப்ளூ இருக்குது, க்ரீன் ஏதோ போட்டிருக்காங்க. எனக்கு மெஷினை பற்றியெல்லாம் ஒன்றும் தெரியாது. எதுவும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. எந்த மெஷின் எது பெஸ்ட்டுன்னு கேட்டு எடுங்க. இதா ஜூக்கி என்னென்னலாம் தப்பீங்க? நான் மற்ற உடுப்புக தைப்போம், ஸ்கூல் உடுப்பு தைப்போம். முன்னே தைச்சு பழகி இருக்கேன் மிஸ். என்கிட்ட வீட்டில் நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்பாவோட மிஷின் ஒன்று இருந்துச்சுங்க. அதில் தைச்சு பழகி இருக்கேன் மிஸ். அதனால நான் உடுப்புகளை தைப்பீங்க. அப்போ இப்போ மிஷின் வாங்கி தந்த பிறகு ரோட்டுக்கு வரக்கூடாது, சரியா? ஸோ இனிமேல் என்னது, ரோட்டுக்கு வரக்கூடாது, கரெக்டா? அப்போ இது வாங்கி தந்தா வீட்டோட இருப்பீங்க, ஷியோ? ஆ சரி. அண்ணா மான கொஞ்சம் வர சொல்லிடுங்களேன். வரமாட்டாரா? ஓகே. அவர் வந்து கொஞ்சம் குறைச்சார். எனக்கு 77க்கு தாரனாரு. அடிச்சு கேட்டுருங்க. ஸோ எனக்கும் சட்டை தச்சு தரணும். உங்களுக்கு இல்லாத மிஸ், உங்களைட்டு தான் நாங்கள் இப்போ முன்னுக்கு வரோம். இந்த முன்னுக்கு வர வைக்கணும்னு ஆசைப்படுறதே நீங்கள் தான். சுகம்லை மிஸ், ரோட்டில் அந்த நனைஞ்சு பிரச்சனை தானே. ஹார்ட் பேஷண்ட் தான் நீங்கள். இப்போ அதனால தான். ஓகே, உங்களுக்கு நீங்கள் கேட்ட மாதிரியே உங்களுக்கு தையல் மிஷின் ஓகேயா? சரிங்க. ஓகேயா? இது எல்லாமே ஜூக்கியா? அப்ப ஜூக்கின்றது வந்து இது இல்லையா? ஜூக்கின்றது பிராண்ட் இல்லையா? ஜூக்கி தான் பிராண்ட். அவங்க பேர்ல ஒரு பேர்ல வரும். ஜூக்கிட ஒரு பேர்ல வரும். அப்ப இது பெஸ்டா? இது நல்ல கம்பெனி சர்வீஸ் தான். கம்பெனி பேக்கிங்ல இருக்கு. பேக்கிங்கோட வேணா பேக்கிங்ல வாங்கி வந்து அவங்க வீட்லயே ஃபிட் பண்றாங்க. இவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் பெஸ்ட். அப்படி இல்லனா இங்க இருந்து நான் ஆள் ஒன்னு அனுப்பி அவங்க ஃபிட் பண்ணுவாங்க. எங்க பண்ணுவாங்க? ஓகே. சரி 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 சரி. ஆமா ஆமா. அப்போ இது வந்து என்னோட மிஸ்ஸு. எனக்கு என்ன ஒகேஷனுக்குலாம் இவங்க தான் என்னை காப்பாற்றி இன்னைக்கு நான் ஒரு நிலைமையில் இருக்கேன். ஆனால் இப்போ என்னை வந்து எந்த வேலையும் செய்ய வேணாம்னு சொல்லி இந்த மிஷினை வாங்கி கொடுக்குறாங்க. எப்படி செய்வாங்க? இப்போ இவங்க வந்து டெலிவரி பண்ணுறேன்றாங்க. அப்போ அவங்க டெலிவரி பண்ணட்டுமா? இவங்க கொண்டு வந்து தரட்டும். அது பெஸ்ட்டு தானே? அதில் இப்போ மலையில நம்மளும் கொண்டு போக முடியாது, வெஹிக்கிளும் நம்ம மேலே கொண்டு போக முடியாது. அப்போ அவங்களே உங்களுக்கு டெலிவரி பண்ணணும். நான் பில்லை காசு பே பண்ணிவிட்டு பில்லை கையிலேயே கொடுத்துட்றேன். ஈவினிங்கில் இன்னைக்கு டெலிவரி பண்ணிடுங்க ப்ளீஸ். என்ன அப்போ இது எங்கே வச்சுருப்பீங்க? இது அவங்க வீட்டில் தான். நாங்கள் அந்த இடத்துல தான் மிஸ் வைக்கிறோம். ஆனால் கவனம் வச்சுக்கலங்க. என்ன நனையாம அதுக்கு அந்த ரப்பர் ஷீட் மாதிரி ஏதாவது போட்டு நனையாதுதானே, நனையாம வச்சுக்கொள்ளாம. நாங்கள் உள்ளுக்கு அந்த இருக்கிற காம்பரை வந்து நனையாம அந்த காம்பரால. ஓகே சரி. ஓகே ஓகே. அந்த வெளியே சமைக்கிற காம்பரை வந்து ரொம்பவே நலையுது. ரைட். ஓகே, நனையாம வச்சுக்கொள்ளுங்க. என்ன அங்கிள், எனக்கு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் தான் பண்ண முடியும். பேங்க் டீட்டெயில்ஸ் தாங்க, நான் போட்டுக்கிறேன். நான் கொழும்புல தான் இருக்கிறேன். பிறந்ததெல்லாம் பெட்டிக்குலோ, வளர்ந்தது எல்லாமே கொழும்பு தான். தேங்க்யூ. அப்ப நாளைக்கு இல்லாட்டி இன்றைக்கு பின்னேரமே உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுறேன். இல்ல இப்ப நான் பண்றேன். சூப்பர் சூப்பர். ஓகே, ரிசீட் எனக்கு வேணும். ரிசீட் உங்களுக்கு தேவையில்ல, நீங்க ஆர்டர் பண்ணுங்க, நான் செஞ்சு தரேன். ஏதாவது அப்படி டொனேஷன் எது கொடுக்குற அப்படி பண்ணி நம்ம கண்டிப்பா. இவரு நம்ம டிக்டாக் பாக்குறவரா? சரி, அப்ப இன்றைக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. நான் ஆட்டோல கொண்டு போயிடாத, அப்ப அவங்களே டிரான்ஸ்போர்ட்ல. அங்கிள் மறக்காம இன்றைக்கே பண்ணிடுங்க. இப்போ கொஞ்சம் ஓகே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் சந்திப்போம். திருப்பி வாருண்ணா. வாங்க வாங்க, கட்டாயம் வாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சரியா, சந்தோஷமா? ஐயோ சரி சரி சரி. இவங்க பாவம் நல்லவங்க. நல்லவங்களா? பத்மாவதி நல்லவங்களாம். நேர்மை நேர்மை என்ன அதுதானே முக்கியம். என்ன நம்மளுக்கு ஒரு ஆக்களுக்கு உதவி செய்யறேன்னா அவங்க நேர்மையா இருக்கணும். அந்த ஒரு இதுதான் எனக்கும் பிடிச்சது. நிறைய பேர் இருக்காங்க. நாங்க நிறைய ஃபவுண்டேஷன் கொடுக்குறோம். வேர்ல்டு விஷனுக்கு, பெரண்டினா, இன்னும் அந்த சேர்ச்சஸ்க்கெல்லாம் நிறைய நாங்க சாமான் கொடுக்குறோம். சில நேரம் அவங்க பில் போட்டு போனோன்னு இவங்க வந்து காசு கேட்பாங்க.
திருப்பி சில கொண்டு வந்து பேர் சாமானை விற்கிறது. அது கொண்டு போய் வித்துருவாங்க, பாத்தீங்களா? இந்த சாமானத்தை மாத்தி கேட்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு மனசு வராது ஏன்னா அந்த மாதிரி இவங்க செஞ்சவங்க நல்ல ஜெனிவின் பட் சாமான்லாம் வாங்கிட்டு சொன்ன டைமுக்கு அந்த கஷ்டத்துலையும் தள்ளிய கொண்டாந்து கொடுப்போம். கொடுப்பாங்க. பாத்தீங்களா? ஜாப்ல. சரி சரி சரி, எனக்கு உண்மையில சந்தோஷமா இருக்கு. சரியா? ஹாப்பி தானே? நீங்க சந்தோஷமா? ஷுவர். நீ அழக்கூடாது, ரோட்டுக்கு வரக்கூடாது, நான் காணையும் கூடாது, கேள்விப்படையும் கூடாது. ஓகே, வேற சரி, அவ்வளோதான். ஹாப்பியா இருக்கு. ஓகே, நான் சந்திக்கிறேன் பிறகு. டெலிவரி பண்ணிடுவாங்க இன்றைக்கு. பாய். வாங்க பாய். ஏற்றிட்டே போயிடுங்க. ஃபோன் நம்பரும் அந்த லொரியில போயிட்டா மிஸ்னாக்க லொரியிலேயே அப்போ கூட்டிட்டு போயிருங்க. போயிடுங்க அதுலயே. ஓகே, அப்போ லொரியிலேயே நீங்க வீட்டை போயிருங்க சாமானோடய. ஓகேயா? சரி, அப்போ நான் சந்திக்கிறேன் உங்களை பிறகு. இங்கே தான் நிற்பேன் 2-3 நாளைக்கு. வேலையை முடிச்சுட்டு போகும்போது சந்திக்கிறேன். ஓகே, பாய். உண்மையில் சந்தோஷமாக இருக்குது. லைஃப்பில் கடைசியில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள், நல்ல மெமரிஸ் தான் மிஞ்ச போகுது. ஸோ பத்மாவதி வந்து இனிமேல் ரோட்டுக்கு வந்து கஷ்டப்படணுமென்று அவசியம் இல்லை. மழையிலையும் வெயிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. இவங்க ஒரு ஹார்ட் பேஷண்ட். ஸோ இனிமேல் இவங்க வந்து சுய தொழிலால் இந்த மிஷினை வச்சு முன்னேறுவாங்கன்னு நான் நம்புகிறேன். அண்ட் பாய்.